என்னன்னா ஃபோன்ல எங்க சைடு தான் ஜாதகம் பார்க்குறதுன்னு. ஃபோன் பண்ணி என்ன கேட்கலாம்? என்ன ஜாதகம் பார்க்க போறீங்களா? நல்லபடியா. அவருக்கு ஒரு மினிமம் பொருத்தத்த கொஞ்சம் பண்ணிவிட சொல்லுங்க. எவ்வளோ வேணுமோ அத பண்ணிவிட சொல்லுங்கன்னு. மினிமம் பொருத்தம் எத்தன வேணும் அதுக்குன்னு? தெரியலடி 6, 7ன்னு சொன்னா. அத பண்ணிவிட சொல்லுங்க. அதுக்கு அமௌண்ட்ட குடுங்கன்னு. அமௌண்ட்ட குடுத்தது அவர் அப்பாவுக்கு தெரிஞ்சவரு அமௌண்ட் குடுத்தா வேலைக்கு ஆகுது அப்படின்னு. சரி ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தாங்களாம். சொல்லவே மாட்டேன்ட்டாரு. ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்கிறேன், பொருத்தமா பார்த்துட்டாங்க. சரி சாப்பிட்டியா? ஏங்க பொருத்தம் பார்த்தாங்களா? எத்தன பொருத்தம் இருக்கு? இல்ல சாப்பிட்டியாம்மா? அப்பலாம் சொல்லும்போது, ஒருவேள நம்மள வந்து கன்வின்ஸ் பண்றக்காக ஏதோ பேசுறாரோ! அப்டின்ற மாரி பயம் வந்துருச்சு. உண்மைய சொல்றீங்களா? இல்ல இல்லையா? ஹோப் குடுக்க கூடாதுல்ல. ஆ. பார்த்துட்டே தான் இருந்தோம். லைக் ஓகேன்னு சொல்ட்டாங்க. அதெல்லாம் முடிச்சு ஏன்னா நம்ம இந்த எல்லா பொருத்தமும் ஓகேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. வீட்ல பேசிட்டு, "இல்லடா இந்த பொருத்தம் நமக்கு வேணும்டா" அப்படின்னு ஏதாவது சொல்ட்டாங்கன்னா, அப்புறம் மனசு ஹோப் குடுக்கக்கூடாது. நான் நெனப்பேன் எப்பவுமே ஹோப் குடுத்தேன். நான் மேரேஜ் தாலி கட்டுற வரைக்குமே, ஹோ எந்த விஷயத்திலயும் வந்து நான் தெளிவா இருப்பேன். ரைட். நான் அந்த நிச்சயம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரைட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மீதி ஆஃப் ரைட் நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு 90ஸ் கிட்ஸ் இல்ல.